2016 தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். 76லேருந்து 100 வரைக்கும். பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா ஜப்பானும் ஜாவாவும். ஓகேவா? ஸோ எதெல்லாம் ஜப்பான் ஜாவா ரெண்டுமே ஜேல தான் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உற்றார் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது 2 சீர்களாலான அடி எதுனா குறளடி, 4 சீர்களாலான அடி அளவடி, 5 சீர் அப்படிங்கிறது வந்து நெடிலடி, 5க்கும் அதிக சீரடி அப்படிங்கிறது களி நெடிலடி. ஓகேவா? 3412 தான் ஆன்சர். அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். கார்குலாம் எனும் சொல் வேற்றுமை தொகையை குறிக்கும் அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. திணைமாலை 150 எழுதினது யாரு? கனிமேதாவியார். திரிகடுகத்தை எழுதினது நல்லாதனார். திணைமொழி 50 இதை எழுதினது கண்ணன் சேந்தனார். புறப்பொருள் வெண்பாமாலை இது வந்து உவே சாமிநாதையர். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 2341 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? குறிப்பு வினைமுற்று. மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால். குமரன் தென்னை இது ரெண்டுமே என்னது? பொருட்பெயர். காடு மலை இடப்பெயர். பூ காய் சினைப்பெயர். திங்கள் வாரம் இது வந்து உங்களுக்கு காலப்பெயர். ஓகே, ஸோ 3142 தான் ஆன்சர். 85 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது வந்து நானா நீனி வரிசை கொடுத்துருக்காங்க. ஸோ நாடு நுங்கு நைதல் நொச்சி. பிறமொழி சொல் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஐதீகம் அப்படின்னா என்னென்னா உலக வழக்கு. இருதயம் அப்படிங்கிறது நெஞ்சகம். ஆஸ்தி அப்படின்னா சொத்து. உபசரித்தல் விருந்தோம்பல். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். ஸோ சினிமா தேட்டர் அது இங்கிலீஷ். திருநெல்வேலி சமஸ்தானம் அப்படிங்கும்போதே அது தமிழ் வேர்டு கிடையாது. விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் அது வந்து வேற வேர்டு. ஓகேவா? ஸோ வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் தான் கரெக்டு. 88 உரி சொற்றொடர் என்ன வரும்? தடக்கை. வினைத்தொகை அப்படிங்கிறது சூழ் கழல். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் கூவா. சொல்லிசை அளபடை தழிய. அடுத்தது 89 ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுட் கலம்பகம். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் அப்படின்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூலில் கூறினார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள். ஸோ இது யார் சொன்னது அப்படின்னா திருவிக அவர்கள் சொன்னது. 1953 செப்டம்பர் 17 தான் அவர் வந்து அந்த மறைந்த நாள். சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் அப்படின்னு போற்றப்படுற நூல் இது தேம்பாவணி. மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிற நூலை எழுதினது கவிமணி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு? அயோத்திதாச பண்டிதர். பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுண விலாச சபை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராசகோபாலாச்சாரியார். ஓகேவா? பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு சொல்லது திருவிக அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதி தாசன். ஓகேவா? ஸோ இதான் வந்து 2016 கேட்டிருந்த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கை பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அப்போ வந்து ஓல்டு புக் தான் இருந்துச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிகே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜிகே கன்டினியூ பண்ணலாம். அது பார்த்ததுக்கப்புறம் 2022 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஜிகே பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது பார்த்துக்கலாம். அப்புறம் அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.